மடி சுவாதி, நான் உனக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க வேணாம். உனக்கே எல்லாம் தெரியும். நம்ம வீடு மாதிரி இல்லாம அங்க எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டு கோவப்பட்டுக்கிட்டு அது உன் மாமியார் வீடு. நீ பொறுமையா தான் இருக்கணும். என் பேட்டி சுவாதி பொறுமையா தானே இருப்பா. என் பொண்ணு பொறுமையா தான் இருப்பா. இருந்தாலும் அவகிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும்ல. நீ எதுவும் பயப்பட வேணாம். எதுவா இருந்தாலும் அது என் வீடு நினைச்சிட்டு பொறுமையா போவேமா. உன் மாமியார் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி இல்ல, இப்ப நல்லா பேசுறாங்க. இருந்தாலும் சொல்றேன், நம்ம வீட்டுல காத்தால லேட்டா எந்திரிக்கிற மாதிரி அங்க லேட்டெல்லாம் எந்திரிக்க கூடாதுடா. காத்தால சீக்கிரம் எந்திரிக்கணும். வீட்டை தெளிச்சு கோலம் போடணும். அப்புறம் குளிச்சுட்டு வந்து விளக்கேத்தணும். தினமும் குளிச்சுட்டு தலை சீவி பூ வச்சுட்டு மாமி நம்மள போய் விளக்கேத்தி சாமி கும்பிடணும். ஒவ்வொரு வேலை நீ தான் எல்லாத்தையும் எடுத்து செய்யணும். மாமியாரும் வயசானவங்க உள்ள எல்லா வேலையும் பார்த்துக்கணும். நீ இருக்க கூடாது. நீ வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யணும். என்னம்மா சரியா? அட என்ன தனியே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும்னா என்னவா பேட்டி? என்ன மனசியா மாடா எல்லா வேலையும் செய்யறதுக்கு? நீ சும்மா இருமா. சுவாதி கிட்ட நல்லது எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தா நீ பாட்டி எடுத்து புலம்பிட்டு இருக்க. சொன்னோனே பாத்தியா நெத்திக்கு பொட்டு வச்சிருக்கா. நான் என்ன இந்த கருப்பு பொட்டை வைக்கிறத நிப்பாட்டணும். இப்பதானே சொல்லியிருக்க. நாளைல இருந்து பெரிய பொட்டா வச்சுக்கிறேன். சரிடா. அக்கா என்னடி ஆரம்பிச்சியா நீ? இவ்வளவு நேரம் உங்க மாமாட்ட வெளியே நின்று பேசிட்டு இருந்தல, இப்ப எதுக்கு அக்கா அழுதுட்டு இருக்க நீ? நீ சும்மா நிருமா. அக்கா வீட்டை விட்டு போதுன்னு உனக்கு கவலையே இல்ல. ஆனா எனக்கு அப்படியா? என் விஷயத்துல அக்கா எல்லாமாவும் இருந்துச்சு. எனக்காக எல்லாம் பண்ணுச்சு. அக்காவும் வீட்டை விட்டு போயிட்டா. அப்ப எனக்காக நான் இருக்கேன், உங்க அப்பா இருக்காரு. நான் இருக்கிறேன்லதா. 10 நாள் இருக்கிறேன்னு சொன்னேல ஏமாச்சி. 10 நாள் என் கூட இருப்ப. அதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். சரி விடு. இப்ப என்ன உனக்குலாம் கொஞ்சம் கூட வருத்தம் கிடையாதா? அக்கா வீட்டை விட்டு போதேன்னு எல்லாம் மனசுக்குள்ளார எல்லாம் வருத்தம் இருக்கதான் செய்யும். அதை வெளிக்காட்டிட்டு இருக்க முடியுமா? நான் விட பாசமா நான் அவளை வளர்த்தேன். இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ற வரைக்கும் தான் அவங்க பிறந்த வீட்டுல இருக்க முடியும். அதுக்கப்புறம் புகுந்த வீடு தேடி போய்த்தானே ஆகணும். உங்க அக்கா சுவாதி அவ பிடிச்ச வாழ்க்கையை தானே ஏற்படுத்திருக்கா. சோகப்படுறதுக்கு என்னடி இருக்கு? இஷ்டமோ நஷ்டமோ அவ வாழ்க்கையா வாழ போறா. இருந்தாலும் இத்தனை வருஷமா அக்கா கூட இருந்துச்சு. இனிமே ஆனா அந்த வீட்டுல இருப்பேன்னு நினைக்கிறியா? அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேனா? அக்கா நீ என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கல பாத்தியா? அப்படிலாம் இல்ல ஜோதி. அம்மா தான் சொன்னாங்க வீட்டை விட்டு போறப்ப அழக்கூடாதுன்ட்டு. அதனால நானும் அழக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். வேற எதுவும் இல்ல. இல்ல சொன்ன உடனே உங்க அக்கா புரிஞ்சுக்கிட்டா. அவ பெரிய பிள்ளை. ஆனா நீயே அக்கா பெரிய பிள்ளைதா, மூத்தவதா. அந்த பக்கம் எனக்கு இன்னும் வரலையே. ஒரு தடவை எதுவா இருந்தாலும் வாய் பேசுறியே. இதான் உனக்குள்ள நீ எல்லாத்தையும் வர வச்சுக்கணும். இன்னும் 1 வருஷமோ இல்ல 2 வருஷமோ அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவல. அதுக்கப்புறம் யாரே நானும் உங்க அப்பா தான் இந்த வீட்டுல இருக்க போறோம். இந்த வீட்டு போயிருவேன் நினைச்சு இப்பயே வருத்தப்படுந்தா என்ன ஆகுறது? பொம்பளை பிள்ளைங்க ஆசைப்பட்டுச்சுங்க, கட்டி கொடுத்தாச்சு. அப்படியே சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிட்டு பெருமையா இருக்க வேண்டியதான். இந்த வீண் பேச்சு தான் வேண்டாம். உன் பெருமையை தூக்கி குப்பையில போடு. என்ன சொன்னா நீ புரிஞ்சுக்க போறது இல்ல. அத்தால இருந்து இந்த புடவையை தான் கட்டிட்டு இருக்க. அப்பவே சொன்னேன் புடவையை கட்டிட்டு சுடிதார போட்டுட்டு வாடினு. கேட்டியா நீ? நான் சொல்லியும் கேட்கல, உங்க அப்பா சொல்லியும் கேட்கல. உன் இஷ்டத்துல தான் நீ இருக்க. நான் இந்த புடவையை கட்டி நீ தான் இப்படிதான் இருக்கியோ தெரியல. எனக்கான கசகசங்குது. விடுத்தா எதுக்கு எடுத்தாலும் அந்த அப்படியே கோச்சிக்கிட்டு இதுக்கு பிடிச்சிருக்கு கட்டி இருக்கு. நம்ம எதுக்கு சொல்லிக்கிட்டு மக்கள் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. எதுவும் சோகப்பட்டு பேசினால யாருக்கு உத்தேசம் சொல்லு பாப்போம். சந்தோஷமா கலக்கலன்னு பேத்தியை வீட்டை விட்டு அனுப்பி வைக்கணும். நமக்கும் நல்லது. அப்படியேதான் சொல்றியே தவிர நீ முகத்தை எப்படி வச்சிருக்க? பேத்தி வீட்டை விட்டு போதேன்னு நீ சோகமா தானே இருக்க. ஆச்சி அம்மால ஒரு மனுஷ பிறவியே கிடையாது. ஜோதி அம்மா அப்படிலாம் பேசாத. என்னாச்சுமா? நம்ம அம்மால அதுவும் பாவம்ல. இதுக்கு போய் பாவம் பாத்துக்கிட்டேன். ஜோதிமா அட என்னம்மா இப்படி பேசுற? அம்மா பார்த்து இப்படிலாம் சொல்லாதம்மா. எனக்காக யார் சப்போர்ட் பண்றது? எதுவா இருந்தாலும் உங்க பொண்ணுக்காக பேசுவீங்க. என்ன கண்ணு தெரிஞ்சிருக்க உங்களுக்கு? அப்பள தனியா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சுவாதிமா அப்பா எல்லாம் ரெடி ஆயிட்டீல? கிளம்புமா. என்ன கிளம்புங்கறீங்க? என்ன மாப்பிள்ள அப்பலாம் சொல்ல கூடாது. நம்ம பொண்ணை பார்த்து கிளம்புன்னு சொல்றதா? அதுக்காக நான் சொல்லல. ஆபரேட்லயே போய் சடங்கு முறை நிறைய இருக்குல்ல, அங்க போய் நிறைய பாக்கணும்ல. அவங்களும் அப்பா கிட்ட நல்லபடியா பேசணும், பேசிதான் அனுப்பணும். அதங்காட்டி கிளம்புனா சொல்றது நல்லதுக்கு தான். பாத்தீங்களா யாருக்கு சப்போர்ட் பண்றான்னு தெரியல. அப்பா அக்கா அம்மா அக்கான்ட்டு. சுவாதி சொல்லுங்க வருண். அம்மா போன் பண்ணிட்டே இருக்காங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லி. இந்தா போலாம். அம்மா யார் அது அழுவுறது? என் பொண்ணு இந்த வீட்டை விட்டு போறேங்கிறாளே. ஏத்தா எங்களை பத்தி எல்லாம் வியாக்கணம் பேசிட்டு இருந்தியே, இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? ஏத்திப்ப நம்ம வீட்டை விட்டு கிளம்புறப்ப யாரும் அழுவக்கூடாதுன்னு சொன்னியே, நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்னால முடியலமா. அதாதம்மா நான் தூரத்துல இருக்கேன். கீழே வந்து ஒரு 1/2 மணி நேரம் பக்கத்துல தானேமா வீடு. அடிக்கடி வந்து பாத்துட்டு போமா. ஏன்னா போனாவது பண்ணு. நீ இவ்வளவு தூரம் பேசிட்டு நீ அழுவலாமா? ஏன்னா வெளியூருக்கா வெளிநாட்டுக்கா போறேன். அப்படி இருந்தாலும் என் பொண்ணு என்னை விட்டு என் பொண்ணு என்னை விட்டு போறான்னு கிளம்புற நேரத்துல இப்படியா பேசுவ? என்னால முடியலங்க. யாருக்குதான் வருத்தம் இல்ல சொல்லு பாப்போம். அக்கா நீ கிளம்புக்கா. என்ன ஆர்ப்பாட்டம் போட்டு நாளை நடிச்சு ஏதாவது பண்ணிடு. அம்மா யாருங்க உங்க பொண்ணு எப்படி பேசிட்டு இருக்கான்ட்டு. இரு மாப்பிளைய வர சொல்றேன். அவர் எதுக்குங்க வர சொல்றீங்க? சும்மா இப்ப நடிப்பெல்லாம் நடிக்காதம்மா. ஜோதி அமைதியாரு. உனக்காக தான் நானும் பேசிட்டு இருக்கேன். அம்மாவும் பொண்ணு அப்படியே பாசத்துல பொங்கி அழுதுட்டு இருப்பீங்க. இங்க இருந்துகிட்டு நான் உள்ளார போறேன்ப்பா. என்னமோ பண்ணிக்கோங்க, ஏதோ பேசிக்கோங்க. பாருமாவ எப்படிலாம் பேசிட்டு போறான்ட்டு. மேல உள்ள கோவத்துல ஏதோ பேசிட்டு போறாவ. மாப்பிள என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்கோங்க. அவ என்னைக்கு கண் கலங்கிட கூடாது. சண்டையும் போடாம நல்லபடியா பாத்துக்கோங்க மாப்பிள. சரித்த நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? என் பொண்ணாடி கண்ணுல இருந்து ஒரு சுடு கண்ணீர் வராது. அந்த அளவுக்கு நல்லபடியா பாத்துக்குவேன். இது வருத்தப்பட்டு அழாதீங்க. நல்லபடியா சந்தோஷமா அனுப்புங்க. சரிங்க மாப்பிள. பொண்ணுக்கு நல்ல புத்திமதி எடுத்து சொல்லியிருக்கேன். அப்படி ஏதாவது தப்பு பண்ணாலும் பெருசா எதுவும் சண்டை போட வேணாம். அது தப்பு பண்றதுக்கு என்ன இருக்கு? நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். சரிங்க மாப்பிள. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு போன் பண்ணுங்க. சரிங்க. அம்மா கூட போன் பண்ணாங்க. அங்க ஆளக்கானா வரலையான்னு கேட்டாங்க. சரிங்க மாப்பிள. நீங்க கூட வரலையா? அதான் நீங்க 2 பேரும் போறீங்களே, அத்தனை ராமலா மட்டும் கூட வராங்க. சரி. அடி சுவாதி
நீ எதுவும் சொல்ல வேண்டாமா, அழுதுட்டு இருக்காதம்மா, நிறுத்துமா. ஏண்டி இப்படி பேசுற? அம்மா நான் நல்லபடியா இருப்பேன், அதே நினைக்காதம்மா. நான் வட்டுமா மச்சி, போயிட்டு வரேன். சரிதா, பாத்துக்கோ, நல்லபடியா சாப்பிடு. சரி மச்சி. மாப்பிள நீங்க முன்னாடி போங்க, பாப்பா கூட்டிட்டு வரேன். சரிங்க அத்தை. மாப்பிள சொல்லுங்க அத்தை. தலை பொண்ணு மாப்பிள, நீங்க புட்டு சாப்பிடணும். தலையில ரெடி பண்ணி மாமனாரு நானு ஜோதி எல்லா வீட்டுக்கு வந்துடும் மாப்பிள. வாங்க அத்தை, எல்லாரும் வாங்க. சரிங்க மாப்பிள. பாதிமா, மாப்பிள கூட நல்லபடியா சந்தோஷமா இருமா. சரிம்மா. அம்மா சொல்றது புரியுதாமா? புரியுதுமாச்சி. சரிதா. துணிமணிலாம் இப்போதைக்கு தேவையானது இன்னும் பையில வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. இன்னைக்கு அப்பாவும் நானும் வரும்போது எடுத்துட்டு வரோம். சரிம்மா. வேற ஒண்ணும் இல்லத்தா, அம்மாக்கு எதுவும் சொல்றது இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. பாதிமா, மாப்பிள்ள ரெடியா இருக்காரு, போலாமா? போலாம்ப்பா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேன் மாச்சி. சரிதா, போயிட்டு வா. நல்லபடியா போயிட்டு வா. இருக்க சும்மா நல்லபடியா இரு. நல்லா இருமா. சரிப்பா. ஏங்க ஏங்க யாரு? நான் தான் வந்திருக்கேன், எந்திரிங்க. ஆண்டி புஷ்பா, தூக்கத்துல அப்படியே கதவு சாத்தம் கூட தூங்கிட்டேன். பரவாயில்ல விடுங்க. காத்தால சீக்கிரம் இருந்துச்சுனால நீங்களும் கலப்பா இருந்திருப்பீங்க. அதான் உங்க தூக்கத்தை எடுத்துட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். ஏன் புஷ்பா அப்படி சோகமா இருக்கா? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நல்லா தான் இருக்கேன். இல்ல, ஏன் புஷ்பா அப்படி இருக்க மாட்டாளே? எதுவும் வந்து நல்லா கலகலன்னு இருப்பா. ஆனா முகத்தை இப்படி சோகமா வச்சிருக்கா? என்னங்க, நான் நல்லா தான் இருக்கேன். மனசுதான் அப்படி சொல்லுது. உன் முகத்தை பார்த்தா சோகமா இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போ வந்தாலும் என்கிட்ட சொல்லு. இப்போ உனக்காக நானும் சப்போர்ட் பண்றேன்ல, என்னன்னு சொல்லு. அத்தை சுவாதிக்கு அவங்க கழுத்துல போட்டு நெக்லஸ் கழட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்காக தான் இப்படி சோகமா இருக்கியோ? அதுக்கு இல்லங்க, வேற எதுக்காக இப்படி வச்சிருக்க முகத்தை? பாக்ஸ்ல வச்சு நகையை கொடுத்தாங்க. என்ன கொடுத்தீங்கன்னு கேட்டேன். சரி. என்னோட அட்டிக்கே தான் கழட்டி கொடுத்துட்டேன்னாங்க. அப்புறம் எனக்குன்னு என்னத்த இருக்கு? இந்த வீட்டு மூத்த மருமக, அப்ப எனக்குன்னு என்னத்த கொடுப்பீங்க? கேட்டியா என்ன நகை போடுவீங்கன்னு? கேக்குறது இல்லையா? எங்க அம்மா என்ன சொன்னாங்க? செயின் இருக்கு, வளையல் இருக்கு, எதுவா இருந்தாலும் உங்களுக்கு தரேன்னு தான் சொல்றாங்க. ஏன் இப்படி சோகமா வச்சிருக்க? அது மட்டும் இல்லங்க, அத்தை ஒரு விஷயம் சொன்னாங்க என்கிட்ட. அட, என்னதான் வெளிப்படையா சொல்லு புஷ்பா, அப்ப சொன்னாதான் எனக்கு தெரியும். இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நகையெல்லாம் பிரிச்சு எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்களா? சொன்னதுமே எனக்கு மனசு தாங்கலங்க. அத்தையா இப்படி பேசுறது? அத்தையெல்லாம் அப்படி இருக்க கூடாதுங்க. 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். அட, ஏன் புஷ்பா நீ அப்படி பேசுறது? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? பொண்டாட்டி புஷ்பா தான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். எங்க அம்மாக்காக நீ வருத்தப்பட்டு இருக்கியே, அதை நினைக்கும் போது எனக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்க? அம்மாக்காக அவங்க அப்பாக்காக நான் வருத்தப்படலன்னா என்ன ஆகுறது? இந்த வார்த்தையை சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எப்படிங்க அப்படி சொல்ல அந்த வார்த்தையை? இதை விட்டு டக்குன்னு போக முடியுமா அவங்க? என்ன புஷ்பா திருப்பி திருப்பி இதே பேசிட்டு இருக்க? நல்ல மனசு தாங்கலங்க. இப்படி பேச நினைச்சு என்ன மனசுக்கு ஏத்துக்கவே முடியல. அதான் அத்தை வீட்லயே இருந்துட்டு நேரா நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். தம்பி வீட்டுக்கு போலையா? போலங்க, நேரா அத்தை வீட்ல இருந்துட்டு அத்தை கூட மாமா கூட பேசிட்டு அத்தை ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கொடுத்தாங்க. அதையும் குடிச்சிட்டு அப்புறம் காராச்சவும் மிச்சல் லட்டு எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு தாங்க வரேன். தெம்பாதானே சாப்பிட்டு வர. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கலங்க. எப்படிங்க அத்தை இந்த மாதிரி வார்த்தையை சொல்லலாம்? என்னால முடியல. என்னங்க முடியல? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நைட்டு 9 மணி ஆகுது. இந்த டைம்ல இப்படி பேசுற பாத்தியா? மண்டையை பச்சிட்டு எங்க ஓடலான்னு இருக்கு. ஏங்க இப்படி பேசுறீங்க? நீ எப்படி நீங்க எங்க போக போறீங்க? எங்க ஓட போறீங்க? என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னோட உலகமே நீங்க தான். நீ எப்படி நீங்க போயிடுவீங்களா? நெஞ்சு வலிக்கிற மாதிரியே இருக்கே. என்னங்க சொல்றீங்க? நெஞ்சு வலிக்குதா? எங்க வாங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்படி கூலா பேசிட்டு இருக்கீங்க, நெஞ்சு வலிக்குதுன்ட்டு. நம்ம தான் ஆட்டோ பிடிச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போலாம். உங்க மகனை எழுப்பிடுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சரியாயிடுச்சு. கல்யாணத்துல உருளைக்கிழங்கு பட்டாணி சாப்பிட்டேனா அதான் வாயு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, வேற எதுவும் இல்ல. இருந்தாலும் ஒரு நாள் கூட இப்படி சொன்னது இல்லையாங்க நீங்க, நெஞ்சு வலிக்குதுன்ட்டு. இப்ப நம்ம இப்படி சொல்றீங்களே நைட்டு, எனக்கு பயமா இருக்குங்க. வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம். நேரத்துக்கு முன்னாடி என்னைய பத்தி என்ன சொன்ன நீ? என்னங்க சொன்னேன்? எனக்கே மறந்துருச்சு. எல்லாம் ஞாபகப்படுத்தி பாரு. என்ன சொன்னீங்க? நீங்க என்னோட உலகம்னு சொன்னேன். இந்த வார்த்தையை எழுத நெஞ்சு படப்படன்னு ஆயிடுச்சு. என்னங்க இப்படி பேசுறீங்க? என்னங்க நீங்களே இப்படி சொல்றீங்க? அத்தையும் மாமாவும் இதே தான் சொல்றாங்க. மருமக புஷ்பாவாது இப்பெல்லாம் திருந்திட்டா மாறிட்டான்னு. ஆனா நீங்களே எப்படி பேசலாமா? கூடவே இருக்கீங்க நீங்க. நீங்க கூடவா அப்படி பேசுனீங்க? நீங்க என்னை பத்தி தெரியாதா உங்களுக்கு? இந்த புஷ்பா நானு நல்லவளா மாறி 1 மாசம் 2 நாள் ஆகுதுங்க. மொத்தம் 32 நாள் ஆயிடுச்சு. இப்ப இப்படி நீங்க பேசலாமா? என்னங்க இப்படி பேசுறீங்க? உலகமே நீங்க தாங்க. நீங்க மட்டும்தான். ஒரு கண்ணு நீங்கன்னா இன்னொன்னு என்ற மாவன். முன்னாடி இப்படி குண்டுக்கு மேல குண்டை தூக்கி போடுற, எல்லாம் நம்ப முடியுதா? முடியலன்னு கூட தெரிய மாட்டேங்குது. சொன்னதை கேட்டு நெஞ்சு லைட்டா வலிக்குது. ஏன் மாத்தும் வந்து இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? பேசாம வந்து படுமா, வாமா. காமெடி சொல்லிட்டு இருக்கேனா என்ற மாவனே? நான் உண்மையை சொல்லிட்டு இருக்கேன்டா. பேசுறது எல்லாம் புரியுது, வந்து படுமா. தூக்கமா வரலையா உனக்கு? கலப்பா இல்லையா? தூக்கமா தான் வருது. ஏன் கலப்பா இருக்கு உடம்பே. எப்பறம் எனக்கு தூக்கம் வரும்? நேரில் கண்டதெல்லாம் பேசாதம்மா, இப்படிதான் இருக்கும். நீ குடிச்சு நீ படு, தூங்குமா, எல்லாம் சரியாயிடும். என்ற மாவனே உலகம் நீனா, இன்னொன்னு என்ற மருமக பவித்ரா. அவனே பரத்து, உங்க அம்மா எதுக்கோ அடி போடுற மாதிரியே தெரியுது. அதான் இப்படி பேசிட்டு இருக்கா. நான் என்னத்தங்க பண்றேன்? சும்மா நிருமா. யாவது பாத்துட்டு வந்து பேசிட்டு என்ன இப்படி நடந்துக்கிறியோ தெரியல. போட்டா ஒரேடியா கோவத்தை காமிக்கிறது, பாசத்தை கொட்டினா ஒரேடியா பாசம் காமிக்க வேண்டியது. இதான் உன் வேலையாமா? 9 மணிக்கு இப்படி பாசத்தை காமிக்கிறதுக்கு? தலை எந்திரிச்சு பார்த்தா நானா இப்படி சொன்னேன்ப, அந்த அப்படிதான் நடந்துக்குவா அவளும். ஏங்க ஒரு கண்ணு நீங்கனா என்ற அவனே
இருந்தா நான் பைத்தியமாயிருவேண்டா. அட நம்ம 2 பேரும் உள்ளார போய் படுப்போம். என்னைய விட்டு நீங்க போய் படுக்கிறேங்கிறீங்க, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. இதுக்காக நானும் உனக்காக முடிச்சிட்டு இருக்கணுமா? சொல்லு பாப்போம். என்னங்க இப்படி சொல்றீங்க? பா இங்க இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ பைத்தியமாயிருவா அம்மா மாதிரியே. யார் வந்து படுப்பா வாப்பா. இதுதான் தூக்கம் வர மாட்டேங்குது, உளறிட்டு இருக்கு. உனக்கு என்னப்பா? பத்தால இருந்துச்சு கடைக்கு போவேனாமா நீயே? போகணுண்டாமா அவனே. அப்புறம் இல்ல போய் உட்காந்து தூங்குறதுக்கா? வாப்பா உள்ளார போய் படுப்போம். சரிடா. எங்க என்னை விட்டு நீங்க படுக்க போறீங்களா? எனக்கு தூக்கம் வருது. ஆனா எனக்கு வரலையேங்க. உன்கிட்ட பேச எனக்கு சக்தி கிடையாது. எங்க என்னங்க இப்படி பேசிட்டு போறீங்க? என்னோட உலகமே. அவனே வாடா, வீட்டை காலி பண்ணிட்டு ரோட்ல போய் படுத்துக்குவோம். அதுக்கு மேல இங்க இருந்தோம். ஏங்க நடுவழியில இவளுக்கு ஏதோ பைத்தியம் முத்திச்சா இல்ல பேய் பூச்சிச்சானு தெரியலையே. ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா? லாக் பண்ணிடுவோம், அப்பதான் இவ பேசுற சத்தமே கேட்காது. ஏங்க என்னை யாரும் புரிஞ்சுக்கல. அவனாகட்டும் நீங்களாகட்டும் என்னை உதாசனப்படுத்திட்டு போறீங்களே. போங்க போங்க, உங்க தூக்கத்தை நான் கெடுக்கணும் விரும்பல. நான் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதே. எதை நினைச்சிட்டு மனசுதான். சரி அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம். உட்காந்துட்டு தூக்கம் வந்து அப்படியே தூங்கிடுவோம் இங்கேயே. கடவுளே, என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. இவ்வளவு நல்லவளா பரிசுத்தமான நானும் மாறிட்டேன். ஆனா யாரும் கெட்டவன் தான் நினைக்கிறாங்க. அதுக்கிட்டே பாசம் காட்டி பேசுறத யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. நான் என்னத்தை செய்வேன்? இல்ல என்னத்தை சொல்றது? நானும் வீட்டுக்கார் சொல்றாரு எனக்கு பேய் பிடிச்சின்னு பிசாசு பிடிச்சிச்சுன்னு. மாதிரி நானும் இருக்கேன். இல்ல அப்படியா பேசுறேன்? நானும் விதமா நடந்துக்கிறேன், நல்ல விதமா தானே பேசுறேன். யாருக்கிட்டயே கோவப்பட்டு பேசினா மட்டும் யாரு கோவக்காரி பிடிவாதக்காரிங்கிறாங்க. எங்க வீட்டாங்கிட்ட போய் பாசமா பேசினா பேய் பிடிச்சிச்சு பிசாசு பிடிச்சுங்கிறாங்க. நான் என்னத்த சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன்? புஷ்பா யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே. நல்லவளா இருக்கேன். மாமியார் அவங்க நகைய பேட்டிக்கு எடுத்து கொடுக்கும் போதே சரி நானும் போறேல சண்டை போட்டேனா இல்ல ஏதாவது சொன்னேனா கூட என்ற புருஷன் எதுவும் பெருசா கேட்டுக்கல. 2 பேரும் உள்ளார்ப்பி நல்ல நிம்மதியா தூக்குறாங்களே. யாருக்காக இருக்கணும்? நானு அதுக்காக இருக்கணும் என்ற உலகமே.